32% குடும்பங்கள் தங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடன்களை பெற்றுக்கொள்வதாக தெரிய வந்துள்ளது. ஆக தற்போதைய அரசாங்கம் நியமிக்கப்பட்டு 100 நாட்கள் கடந்துவிட்டன. இன்னும் இந்த நிலை இன்னும் தொடர்ந்துதான் வருகிறது. 100 நாட்களுக்குள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜனாதிபதி முதல் பதவியேற்ற பொழுது கூறினால் நான் ஒரு மெஜிஷியன் இல்லை என்று. ஏனென்றால் அது அவர் சொன்னது உண்மை. இரவோடு இரவாக நான் மாற்ற முடியாது. ஒரு அரச ஆட்சி பரம்பரை அல்லாத ஒரு சாதாரண குடிமகன் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். பெருவாரியான பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வாறே தான். முந்தி உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய பெரிய வாகனங்களில் தான் பாராளுமன்றம் போவார்கள். இப்பொழுது பஸ்ஸில் இறங்கி நடந்து போகிறவர்களும் இருக்கிறார்கள் அரைக்கவாசியாக. அதே ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்துகின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் மக்கள் ஆதங்கப்பட வேண்டாம். அவர்களும் அனுமதியில் பார்த்தால் அந்த நிர்வாகத்தை இரவோடு இரவு மாற்ற இல்லை. சரியோ பிள்ளையோ அவர்கள் ஒரு நிரந்தர உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். இப்போ நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன், நான் ஒரு நிர்வாகிக்கு எனது அமைச்சர் செயலாளருக்கு சில அறிவுறுத்தல் இருக்கிறேன். அவர் செய்யாவிட்டால் நான் அவரை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. 3-2 பெரும்பான்மை இருக்கு என்று சொல்லிவிட்டுட்டு நான் அவரை இரவோடு இரவாக. அப்போ ஆரம்பத்தில் எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது பிரச்சார மேடைகளில் என்ன சொல்லியிருந்தாலும் இது நான் சொன்ன மாதிரி 100 நாளில் மாற்றக்கூடியது இல்லை. என்ன பொறுத்தவரையில் 5 வருடத்தில் கூட இவர்கள் 5 வருட பூர்த்தி அடையும் பொழுது கூட ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரம். அப்படி என்றால் சிங்கப்பூர் போல் லீ குவான் யூ போன்ற ஒரு எதேச்சாதிகாரமான ஒரு சர்வாதிகார ஆட்சியை தான் நடக்குது. அனுரகுமார திசாநாயகவின் தேர்தல் பிரச்சார மேடையில் இறக்குமதி பொருளாதாரத்திற்கு தடை அதிகமாக வரவேற்க மாட்டோம் என கூறியிருந்தார். அவர்கள் ஆட்சிக்கு வந்து முதலாவது சவால் அரிசி நெருக்கடி. தற்போது வரையில் சந்தையில் அரிசி என்பது நெருக்கடியாகவே இருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சியில் கூட இந்த இறக்குமதி பொருளாதாரத்தை வரவேற்காத காரணத்தினால்தான் பொருளாதார நெருக்கடி ஆரம்பமானது. இந்த நிலையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நாங்கள் எந்த ஒரு நாடும் தான் விரும்பியபடி அல்லது அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் உலகின் 2வது பொருளாதாரமான சீனாவுக்கு சவால் விடுக்கலாம். அவர்கள் சரியோ புளியோ வல்லரசு நாடுகள். அந்த பலம் எம்மது போல சிறிய நாட்டுக்கு இல்லை. நாம் சவால் விடுக்க முடியாது. நாம் எம்மது தேயிலையும் தைத்தாடையும் ஏற்றுமை செய்வோம், ஆனால் நான் உங்களுடைய பொருட்களை இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று இறங்க முடியாது. ஒருவன் செய்தி சேவை நேயர்களுக்கு வணக்கம். நாளுக்கு நாள் அரங்கேறும் அரசியல் மாற்றங்கள். நாட்டின் பொருளாதாரமானது மாற்றமடைந்து விட்டதா என்று கேட்டால் இல்லை என்பதே பலருடைய விமர்சனங்களாகவும் எழுந்து வருகிறது. புதிய அரசாங்கத்தின் பல புதிய கொள்கைகள், பல புதிய வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேறாமல் தொக்கி நிற்கின்றன. உண்மையிலேயே கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் நாட்டின் பொருளாதாரமானது தற்போது எந்த நிலையில் உள்ளது, மாற்றங்கள் எதுவும் அரங்கேறுகின்றனவா என்பது தொடர்பில் கலந்துரையாட எங்களுடன் இணைந்து கொள்கிறார் பொருளியல் துறை கலாநிதி முத்துகிருஷ்ணன் சர்வானந்தன் அவர்கள். வணக்கம். 2025ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த 3 ஆண்டுகள் இலங்கை வாழ் மக்களுக்கு மிகவும் சவாலாகவே அமைந்திருந்தது. அத்தியாவசிய பொருட்களுக்கான வரிசை யுகம், அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாமை, எரிபொருள் தட்டுப்பாடு, மின்சார தட்டுப்பாடு போன்ற பல சவால்களுக்கு நாம் முகம் கொடுத்திருந்தோம். எனினும் மக்கள் புதிய மாற்றத்தை தெரிவு செய்து புதிய ஒரு அரசாங்கத்தை ஆட்சியில் அமர்த்தியுள்ளனர். உண்மையிலேயே கடந்த 3 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் தற்போது புதிய அரசாங்கத்துடன் நாட்டில் பொருளாதாரம் மாற்றமடைந்து விட்டதா, ஸ்திரமடைந்து விட்டதா? இது ஒரு பெரிய கேள்வி. உண்மையில் கடந்த 3 ஆண்டுகள் அல்ல, கடந்த 5 ஆண்டுகள். 20ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்து, கொரோனா வைரஸ் ஆரம்பத்திலிருந்து இலங்கை பொருளாதாரம் மிகவும் பலவீனமடைந்து கொண்டு 22ஆம் ஆண்டு ஒரு திவால் நிலைக்கு, பேங்க்ரப்சி நிலைக்கு தள்ளப்பட்டோம். 23ஆம் ஆண்டிலிருந்து படிப்படியாக வளர்ச்சி கொண்டு 24ஆம் ஆண்டு தற்போது ஒரு தற்காலிகமாக கிடைக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி இலங்கை பொருளாதாரம் ஒரு 4% வளர்ச்சி வீதத்தை கண்டுள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் ஒரு தினங்களுக்கு முன் அறிவித்திருந்தார். இவ்வாறாக ஒரு நாடு, நாம் பழைய சரித்திரத்தை விட்டாலும் 75 வருட கால சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து ஆட்சி முதல் தடவையாக நாம் திவால் நிலைக்கு
சென்றிருந்து பிட்டு மீளெழுவது ஒரு குறுகிய காலத்தில் பூரணமாக மீளெழுவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. படிப்படியாகத்தான் அந்த மீட்சி வர வேண்டும். அதுதான் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. 23-24 ஆண்டு சற்று ஒரு இஸ்ரேல் நிலை ஏற்படுத்தது. இந்த ஆட்சி மாற்றத்துடன் ஒரு புதிய முகங்கள், ஊழல் ஒழிப்பு போன்ற முக்கிய கொள்கை அம்சங்களுடன் தற்பொழுது ஆட்சிக்கு வந்துள்ள புதிய அரசாங்கம் பொருளாதாரத்தை உத்வேகமாக முன்னெடுத்து செல்லும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கின்றது, போல பொருளியலாளர்களிடமும் இருக்கின்றது. தற்போது நியமிக்கப்பட்டுள்ள அனுர அரசாங்கமானது தேர்தல் மேடைகளில் IMF அதாவது சர்வதேச நாணயத்துடனான திருத்தங்களை மேற்கொள்வோம் என வாக்குறுதி அளித்திருந்தது. உண்மையிலேயே இந்த IMF என்பது ரணிலுடைய அரசாங்கத்தில் அமுல்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இதனுடைய யோசனை சஜித் மற்றும் ஹர்ஷடி சில்வா ஆகியோரால் முன்வைக்கப்பட்ட ஒரு யோசனையாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது கோட்டாபய ராஜபக்ஷவினுடைய காலத்திலும் கூட IMF உடன் ஆராய விசேட குழு ஒன்று கூட நியமிக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்போதைய அரசாங்கம் இந்த IMF உடனான சீர்திருத்தங்களாக இருக்கட்டும், ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், இதனை தனக்கான ஒரு விடயமாக பார்க்கிறது. அதாவது கடந்த அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக இருந்த ரணிலுடைய ஆட்சியில் இடம்பெற்ற இந்த IMF ஒப்பந்தங்களை தான் தற்போதைய அனுர அரசாங்கமும் பின்பற்றி வருகிறது. அதாவது ரணில் வழியான ஒரு ஆட்சி அமைப்பே காணப்படுகிறது என்பது தற்போதைய விமர்சனமாக இருக்கிறது. உண்மையிலேயே இந்த IMF சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் எவ்வாறு தற்போதைய அரசாங்கத்தின் பார்வையில்? இது நல்ல கேள்வி. இந்த விமர்சனம் ஒரு நியாயமான விமர்சனமாக எனக்கு தென்படவில்லை. உண்மையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பங்குனி மாதம் 22ஆம் ஆண்டு கோத்தபாய ராஜபக்ச தான் முதன் முறையாக IMF-ஐ வரவழைத்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தார். அஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு பல ஆட்சி மாற்றங்கள், அதிகாரிகளின் மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்தது. IMF-ஐ பொறுத்தவரையில் இப்படித்தான் எந்த ஒரு நாட்டுக்கும் உதவி செய்யும், ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கும் நாட்டுக்கும் உதவி செய்யும் பொழுது இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும் என்று அவர்கள் நிபந்தனை விதிப்பதில்லை. ஆனால் அவர்கள் சில இலக்குகள் கொடுப்பார்கள். பொருளாதார ரீதியில் சில பிறண்ட பொருளாதார தரவுகள் ரீதியில் சில இலக்குகள் நாட்டுக்கு இந்த கால இடைவெளிக்குள் இந்த இலக்கை அடைய வேண்டும். பொருளாதார வளர்ச்சி உதாரணத்துக்கு, அல்லது பொதுக்கடன் பழு போன்ற சில இலக்குகள், பணவீக்கம் போன்ற இலக்குகளை கொடுப்பார்கள். அந்த இலக்குகளை அடைவதற்கு பொருளாதார ரீதியில் பல்வேறு கொள்கைகள் மூலம் அந்த இலக்குகளை அடையக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. அதில் தான் இப்பொழுது மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிகின்றது. அவர்கள் என்ன செய்தார்கள் இற்றை வரைக்கும்? ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்னென்றால், ஒரு அரசாங்கத்தின் நிதி ஆழ்மையில் ரெண்டு பக்கம் இருக்கின்றது. ஒன்று அரச வரம்படி வருமானம், ஒன்று அரசு செலவினம். அவர்கள் அரச செலவினத்தை பெரிதாக குறைக்கவில்லை. வரிகள் மூலம்தான் அந்த IMF சர்வதேச நாணய நிதியம் கொடுத்த நிபந்தனைகள், இலக்குகளை அடைவதற்கு வரிகளை அதிகரிப்பதன் மூலம்தான் அந்த இலக்குகளை அடைவதற்கு முனைந்தார்கள். இராணுவ செலவினங்களாக இருக்கலாம், வேறு எந்தவித செலவினங்களாக இருக்கலாம், ஊழல்களாக இருக்கலாம், எந்த விதத்திலும் பெரிய முன்னேற்றம் இருக்கவில்லை. ஆகவே இதுதான் அவர்களின் ஆட்சி வீழ்ச்சிக்கு காரணம். ஆகவே குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தின மக்கள் மத்தியில் வாழ்க்கை செலவு பழுமிகமாக தாங்கியது. சமூகத்தில் கீழ்மட்டத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகமாக அவர்கள் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் வாழ்வாதாரத்துக்காக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நடுத்தர வர்க்கத்தினரும் கடந்த 2 வருடங்களாக வரி சுமைகள் காரணமாக, நேரடி வரி இருக்கலாம் அல்லது வருமான வரியாக இருக்கலாம், பல்வேறு வரிகளின் சுமைகள் காரணமாக அவர்களும் பொருளாதார ரீதியில் பெரிதாக பாதிக்கப்பட்டார்கள். அதனால்தான் ஒரு தொழில்நுட்ப ப்ரொஃபஷனல் கிளாஸஸ் போன்றவர்கள் பெருவாரியாக வெளிநாடுகளுக்கு குடிபெயர வலிக்கிட்டார்கள். வைத்தியர்கள், என்ஜினியர்கள் போன்ற கல்வி கற்றவர்கள். ஸோ இந்த அரசாங்கம் எனக்கு இதுவரை தெரிந்த, இன்னும் எங்களுக்கு இவருடைய பொருளாதார ரீதியான கொள்கைகள் வெளிப்படையாக தெரியாத, அடுத்த மாதம்
முதல் தடவையாக வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில். அதன் பொழுதுதான் மிகவும் தெளிவாக இவர்களின் கொள்கைகள், பொருளாதார கொள்கைகள், அணுகுமுறைகள், திட்டங்கள் போன்ற விஷயங்கள் தெரிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல் மாதிரி இவர்கள் அரசாங்க வருமானத்தை அதிகரிப்பதற்கு சமமாக அரசு செலவினங்களையும் அல்ல விரயங்களையும் ஊழல்களையும் தடுப்பதற்கு சில நடைமுறைக்கு சாத்தியமான பல திட்டங்களோடு தான் அவர்கள் அந்த வரவு செலவு திட்டத்தை திரைசேரி தயாரித்து வருவதாக அறிகிறேன். ஆகவே அந்த இவ்வாறான அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருக்கும் பொழுது சமூகத்தில் கீழ்த்தர உள்ள மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் ஓரளவு நிவாரணம் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இன்று நான் பார்த்தேன், அரசு ஊழியர்களுக்கு ஒரு சிறு சம்பள உயர்வு கொடுக்க இருக்கிறார்கள். வருமான வரி கொடுப்பவர்கள் முன்பு ஒரு மாதத்துக்கு 1 லட்சத்துக்கு மேல் சம்பளம் எடுப்பவர்களுக்கு வரி விதித்தார்கள். இப்பொழுது 1.5 லட்சம் அந்த பேஸை 1.5 லட்சம் ஆக்குறார்கள். ஆகவே இவ்வாறு சில இதுகள் ஓரளவு நிவாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றது. என்ன உறுதியாக கூற முடியாது. எனினும் இந்த நிதி ஒதுக்கீட்டு விடயத்தில் கல்விக்கான நிதி மிக குறைவாகவே ஒதுக்கப்பட்டுள்ளது. அது எதிர்காலத்தில் ஏதேனும் பாதிப்புகள் ஏதேனும் உருவாக வாய்ப்புள்ளதா? இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் புதுசாக எந்தவித ஒதுக்கீடுகளையும் செய்யவில்லை. பொதுவாக முன்னே அரசாங்கம் 24ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் நிதி இதுகளை செய்தது. இவர்கள் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டபடியால் பட்ஜெட் பொதுவாக நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு தெரியும் சமர்ப்பிக்கப்பட்டு டிசம்பர் 31ஆம் ஆண்டுக்கு முதல் பாராளுமன்றம் அதை ஆமோதிக்க வேண்டும். ஆனால் இந்த முறை 2 தேர்தல்கள் வந்தபடியால் இந்த பட்ஜெட் மாசி மாதம் சமர்ப்பிக்கப்பட்டு பங்குனி மாதம்தான் பூர்ணமாக பாராளுமன்றம். ஆகவே 3 மாதத்துக்கு சொல்கிறது குறை நிறைப்பு பிரேரணை என்று அதை ஒரு தற்காலிகமாக அந்த 3 மாதத்துக்குரிய சில அமைச்சுகளுக்கு ஒதுக்கீடுகளை செய்து ஆட்சியை தற்காலிகமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆகவே அந்த முழு ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வரும் பொழுது ஆனால் எனக்கு கிடைத்த இதன்படி இந்த முறை முதல் தடவையாக இராணுவத்துக்குரிய பாதுகாப்பு செலவினங்கள் கணிசமான அளவு குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அதுக்கு ஈடாக சுகாதாரத்துறை குறிப்பாக பெருவாரியாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவும் கல்வித்துறைக்கும் ஒதுக்கீடுகள் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தென்படுகிறது. நடுத்தர சாதாரண தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை செலவு பற்றி பேசியிருந்தீர்கள். இன்றைய நாளை எடுத்துக்கொள்ளும் போது 32% குடும்பங்கள் தங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடன்களை பெற்றுக்கொள்வதாக தெரிய வந்துள்ளது. ஆக தற்போதைய அரசாங்கம் நியமிக்கப்பட்டு 100 நாட்கள் கடந்துவிட்டன. இன்னும் இந்த நிலை இன்னும் தொடர்ந்துதான் வருகிறது. நான் கூறியது போல் இந்த பொருளாதார நெருக்கடிகள் எந்த ஒரு நாடிலும் காலாகாலம் ஈவன் ஒரு வருடத்தில் கூட பிஸ்னஸ் சைக்கிள்ஸ் என்று சொல்லுவோம், ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தனிநபர் இடத்துலையோ ஹவுஸ் ஹோல்ட் வீடுகளுடையோ வியாபார ஸ்தாபனங்களிடையோ இப்படி ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவது சகஜம். விவசாயத்துறையை போல அறுவடை காலத்தில் விவசாயிகள் கூட உழைக்கக்கூடும், வறட்சி காலத்தில் பயிரழிந்தால் நட்டமடையக்கூடும், அவ்வாறான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால். ஆனால் இது இந்த திவால் நிலை என்பது, அதாவது சவரின் பேங்க்ரப்சி என்பது இலங்கை எந்த ஒரு நாளும் எதிர்கொள்ளாத ஒரு விடயம். சரியா? அப்போ நமக்கும் அனுபவம் இல்லை, எமது நிர்வாகிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இதிலிருந்து மீளத்து அனுபவம் இல்லை. ஆகவே 100 நாட்களுக்குள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜனாதிபதி முதல் பதவியேற்ற பொழுது கூறினால் நான் ஒரு மெஜிஷியன் இல்லை என்று. தமிழில் சொல்கிறது மெஜிஷியன் ஏனென்றால் அது அவர் சொன்னது உண்மை. இரவோடு இரவாக நான் மாற்ற முடியாது. 75 காலம் சரியோ புலையோ ஏதோ 2 பிரதான கட்சிகள் மாறி அதன் உதிரி கட்சிகள் ஆட்சி அமைத்து வந்தன. இந்த முறைதான் நமக்கு ஒரு 3வது ஒரு புதிய ஒரு பார்வையோடு, புதிய கொள்கைகளோடு, புது ஒரு அணுகுமுறைகளோடு ஒரு அரச ஆட்சி பரம்பரை அல்லாத ஒரு சாதாரண குடிமகன் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். பெருவாரியான பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வாறே தான்.
முந்தைய உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற பிரிவினர்கள் பெரிய பெரிய வாகனங்களில் தான் பாராளுமன்றம் போவார்கள். இப்பொழுது பஸ்ஸில் இறங்கி நடந்து போகிறவர்களும் இருக்கிறார்கள் அரைக்கவாசியாக. அதே ஒரு மாற்றத்தை தான் ஏற்படுத்துகின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் மக்கள் ஆதங்கப்பட வேண்டாம். முன்பு ஏன் அந்த முன்னே ஆட்சிக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருந்த என்றால், நாம் வரிசையிலிருந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு இரவு பகலாக வரிசையில் இருக்கின்றோம், காத்திருக்கின்றோம், பெருவாரியான பணம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அவர்கள் சொகுசு வாகனங்களில் வெளிநாடுகளுக்கோ இவன் உள்நாட்டில் கூட தமது தொகுதிகளுக்கோ போகும் பொழுது லக்ஸரியாக ட்ராவல் பண்ணுகிறாங்க. அந்த ஆதங்கம் இருக்கின்றது. இப்பொழுது ஒரு சரியோ புலியோ மக்கள் மத்தியில் பொதுவாக ஒரு சாதாரண மக்களின் ஆட்சி முதல் தடவையாக 75 இடத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஐ ஹோப், நான் எதிர்பார்க்கின்றேன் அவர்கள் அந்த நம்பிக்கையை தற்காமல் சரிபட செயல்படுவார்கள். 5 வருடங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அரசாங்கத்தில் 100 நாட்களில் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். எனினும் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது அதனை மாற்றலாம் என்றே வாதாடினார்கள், நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார்கள். தற்போது அறுதி பெரும்பான்மையுடைய ஒரு அரசாங்கம், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, அவர் நிலை தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து? இது ஒரு நல்ல கேள்வி. எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது எந்த அரசியல்வாதிகளும் எதுவும் கூறலாம். நான் சொன்னேன், சரியோ புலையோ அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட அனுபவம் இல்லாதவர்கள், சரியோ புலையோ பிரதான கட்சியில் இருந்தவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் எம்பியாக மாத்திரமல்ல, ஒரு உப அமைச்சரோ பதில் அமைச்சராகவோ இருந்தவர்கள், ஒரு சில இவன் அரச நிர்வாக கட்டமைப்புகள் கூடி பூர்ணமாக புரியாதவர்களாக இருந்தார்கள். மற்றது என்னென்று சொல்றது, டீப் ஸ்டேட் என்று இருப்பார்கள். 75 வருடமாக ஒரு கலாச்சாரத்தில் இருந்த அரச நிர்வாகிகளை இரவோடு இரவாக உசுப்பி எழுப்ப இயலாது. சரியா? அவர்கள் ஒரு சில அரசியல் கலாச்சாரத்துக்கு ஏற்றமாகத்தான் வேலை செய்தார்கள். இவ்வாறான விடயம் 70ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், 70ஆம் ஆண்டுகள் நீங்கள் இருக்கலாம். 70ஆம் ஆண்டுகளில் இருந்த அரசாங்கம் மிகவும் ஒரு இடதுசாரி அரசாங்கம். இறக்குமதிகளுக்கு பெருவாரியான தடைகள் இருந்தது, அல்லது வரி எக்கச்சக்கமாக இருந்தது. அப்பொழுதும் நான் பாடசாலையில் போகும் பொழுது பான் வேண்டுவதற்கு வரிசையில் இருந்து தான் காலம்புரை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவார்கள். விளங்குதா? அப்போ அப்படியான ஒரு அரசாங்கம், இந்த 70ஆம் ஆண்டு அரசாங்கம் வந்த பொழுதும் அதுவரையும் சரியோ புளியோ 40 ஆண்டு ஒரு திறந்த பொருளாதார, ஓரளவுக்கு திறந்த பொருளாதார வலதுசாரி அரசாங்கங்கள் தான் இலங்கை நாட்டை ஆட்சி செய்தன. 70ஆம் ஆண்டு ஒரு இடதுசாரி ஆட்சி வந்த பொழுது அரசியல் ரீதியில் அவர்களுக்கும் நல்ல மெஜாரிட்டி இருந்தது. அந்த ஆண்டு ஸ்ரீமாவ பண்டநாயக்க தான் பிரதமராக இருந்தாலும் அவர் இடதுசாரி இல்லாட்டியும் அவருடைய சக கட்சிகள், அவரோடு சேர்ந்து ஆட்சி சக கட்சிகள் மிகவும் இடதுசாரி, எல்எஸ்எஸ்பி, சமசமாஜ பார்ட்டி போன்றவர்கள். அவர்களும் அனுமதியில் பார்த்தா என்றால் அந்த நிர்வாகத்தை இரவோடு இரவோ மாற்ற இல்லை. சரியோ புள்ளியோ அவர்கள் ஒரு நிரந்தர உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். இப்போ நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன், நான் ஒரு நிர்வாகிக்கு எனது அமைச்சர் செயலாளருக்கு சில அறிவுறுத்தல் இருக்கிறேன், அவரை செய்யாவிட்டால் நான் அவரை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. 3-2 பெரும்பான்மை இருக்கு என்று சொல்லிவிட்டுட்டு நான் அவரை இரவோடு இரவாயா, அவருக்கும் சில உரிமைகள் இருக்குது. அவர் அரசாங்க நிரந்தர உத்தியோகத்தை இருக்கிறவர்கள். ஆகவே அப்போ ஆரம்பத்தில் எதிர்கட்சியில் இருக்கும் பொழுது பிரச்சார மேடைகளில் என்ன சொல்லியிருந்தாலும் இது நான் சொன்ன மாதிரி 100 நாளில் மாற்றக்கூடியது இல்லை. என்ன பொறுத்தவரையில் 5 வருடத்தில் கூட, இவர்கள் 5 வருட பூர்த்தி அடையும் பொழுது கூட ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரம். அப்படி என்றால் சிங்கப்பூர் போல் லீ குவான் யூ போன்ற ஒரு எதேச்சாதிகாரமான ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் நடக்க வேண்டும். அப்படியான சில நாடுகளில் இது அப்படியான தலைவர்கள் இருந்திருக்கார்கள். அப்போ அதையும் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சரியோ புரியோ நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கிறவர்கள், எங்களுடைய மக்கள் சுதந்திரத்தை விரும்புவர்கள். ஏதோ 5 வருடத்துக்கு ஒரு முறை சரியோ புரியோ நாங்கள் யாருக்கோ வாக்களித்து ஆட்சியை மாற்றியிருக்கிறோம். சரியா? இதுதான் எங்களுடைய சரித்திரம். இப்படியான ஒரு இதிலிருந்து நான் 3-2 பங்கு பெரும்பான்மை கிடைத்திருக்கின்ற தேர்தல்களை நிறுத்தி எல்லாத்தையும் 2 இல்லாது படிப்படியாகத்தான் மாற்றங்கள் இருக்கலாம். வேற அரசியல் கலாச்சாரம் மாத்திரம் அதை கேட்ட மக்களின் மனப்பாங்குகளும் 75 வருடமாக ஒரு விதமாகத்தான் இருந்தது.
அப்போ அதை மாற்று விரயங்கள் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை இவன் சாதாரண மக்களை இந்த மனநிலையை மாற்றுவது கூட கொஞ்சம் காலம் எடுக்கும். அந்த நம்பிக்கையோடு தான் இற்ற வரைக்கும் நாம் இருக்கலாம். அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் பிரச்சார மேடையில் இறக்குமதி பொருளாதாரத்திற்கு தடை, அதாவது இறக்குமதி பொருளாதாரத்தை அவர் அதிகமாக வரவேற்க மாட்டோம் என கூறியிருந்தார். அவர்கள் ஆட்சிக்கு வந்து முதலாவது சவால் அரிசி நெருக்கடி. தற்போது வரையில் சந்தையில் அரிசி என்பது நெருக்கடியாகவே இருக்கிறது. எதிர்வரும் பண்டிகை நாட்களில் மக்கள் பாரிய அசௌகரியங்களை சந்திக்க போகிறார்கள். கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சியில் கூட இந்த இறக்குமதி பொருளாதாரத்தை வரவேற்காத காரணத்தினால்தான் பொருளாதார நெருக்கடி ஆரம்பமானது, அங்குதான் வித்திட்டது எனலாம். ஆக இந்த நிலையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நான் நினைக்கவில்லை கோத்தாபாய ராஜபக்ஷ ஆட்சி இறக்குமதி பொருளாதாரத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் அந்த விவசாயத்துறையை பொறுத்தவரையில் அந்த செயற்கை உரங்கள் இறக்குமதி செய்வதற்கு தடை விதித்தன் மூலம் விவசாய உற்பத்தி பாரிய வீழ்ச்சியடைந்து அவ்வாறு பல்வேறு அதுக்கான காரணங்களாக கொரோனாவும் இருந்தது. ஆகவே பல்வேறு காரணங்கள் இருந்தது. இவர்கள் நீங்கள் சொன்னது சரியாக இருக்கலாம், சரியா? இதுவும் சொல்லுவேன், அனுபவம் இல்லாத அவர் என்ன இருந்தாலும் ஒரு பௌதிக விஞ்ஞான பட்டதாரி, அவருக்கு பொருளியல் நுட்பங்கள் விளங்காமல் சொல்லியிருக்கலாம் எந்த ஒரு நாடும். ஆனால் அதே நேரம் அவர்கள் அப்பவும் சொன்னார்கள், இப்பவும் சொல்றார்கள், ஏற்றுமதி பொருளாதாரத்தை நாம் ஊக்குவிக்க போகிறோம் என்று. ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், சரியா? நாம் எங்களுடைய பொருட்களை மற்ற நாடுகள் வேண்ட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு அவர்களுடைய பொருட்களை நாங்கள் வேண்டாமல் தடை செய்ய முடியாது. அப்படி என்றால் அவர்களும் எங்களுடைய தேயிலை தைத்தாடைகளை இறக்குமதி செய்யாவிட்டால் நாம் பழையபடி வங்குரோத்து நிலைக்குத்தான் போவோம், சரியா? ஆகவே அவர் தேர்தல் மேடையில் என்ன இருந்தாலும் இப்பொழுது அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது அதிகாரிகளும் அவர்களுக்கு புதிய அறிவூட்டி இருப்பார்கள். அதுதான் வாகன இறக்குமதி தடையை கூட சற்று தளர்த்த இருக்கிறார்கள். ஏனெனில் பல நாடுகள் இந்த 5 வருடங்களாக அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்தன. நீங்கள் உங்களுடைய பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்வோம் என்று எதிர்பார்த்தால் எங்களுடைய பொருட்களை நாங்கள் உங்களுடைய நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வேண்டும் என்று. ஆகவே தான் ஒரேடியாக தளர்க்காமல் இனிமேல் அந்த திட்டம் முன்னைய அரசாங்கத்துக்கும் இருந்தது. இந்த அரசாங்கம் இப்போ வர மாதங்களில் ஓரளவு தளர்த்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றது. படிப்படியாக நடக்கும் என்று இருக்கின்றேன். ஆகவே எதிலும் ஒரு பேலன்ஸ் வேணும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட். நாங்கள் எந்த ஒரு நாடும் தான் விரும்பியபடி அல்ல. அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் உலகின் 2வது பொருளாதாரமான சீனாவுக்கு சவால் விடுக்கலாம். அவர்கள் சரியோ புளியோ வல்லரசு நாடுகள். அந்த பலம் எம்மது போல சிறிய நாட்டுக்கு இல்லை. நாம் சவால் விடுக்க முடியாது. நாம் எம்மது தேயிலையும் தைத்தாடையும் ஏற்றுமதி செய்வோம், ஆனால் நான் உங்களுடைய பொருட்களை இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று இரண்ட முடியாது. அப்போ இந்த அரிசி தட்டுப்பாடும் இது அகெயின் இந்த காலப்பகுதியில் டிசம்பர் அந்த அறுவடை காலப்பகுதி வருகிறது அடுத்த மாதம். அது வரைக்கும் பொதுவாக இந்த டிசம்பர் ஜனவரியில் பண்டிகை காலங்கள் தானே, மக்களும் கூடுதலாக இதுகளை கொள்வனை செய்யும் காலம். எந்த ஒரு ஆண்டும் இது ஒரு கொஞ்சம் விலையுயர்ந்த காலமாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. இதுக்கு அரசாங்கம் சரியான திட்டங்கள் இருந்தால் எத்தனையோ மாதங்களுக்கு முன்னால் இறக்குமதி செய்யக்கூடிய ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். முன்னே அரசாங்கமும் தேர்தல் அதிகாரிகள் அக்கறை கொள்ளவில்லை. இவர்களும் வந்தவுடன் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆகவே இது தற்கொலையமானது. எனிவே பங்குனியில் அறுவடை காலம் வரும். உள்ளூர் உற்பத்தி சந்தைக்கு வரும் என எதிர்பார்க்கின்றோம். அதை விட இறக்குமதிகளும் செய்கிறார்கள். அப்போ இந்த என்னை பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல உதாரணமோ படிப்பினை இந்த அரசாங்கத்துக்கு. தேர்தல் மேடையில் என்ன சொன்னாலும் எல்லாம் நிறைவேற்ற முடியாது, அதான் யதார்த்தம். பொருளாதார தாற்பயங்கள் அதுகளை புரிந்து கொள்ளணும். அவர்கள் படிப்படியாக அதுகளை கற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நாட்டின் பொருளாதாரத்துடன் எப்படி ஒத்து போகிறது? எனிவே என்னை பொறுத்தவரையில் அது ஒரு முன்னோடியான நடவடிக்கை. ஆனால் அகெயின்
மக்களின் பழக்கங்களையோ அல்ல வாகன தனியார் பஸ் சாரதிகளின் பழக்க வழக்கங்களையோ இரவோடாக மாற முடியாது. உங்களுக்கு தெரியுமா, வாகன ஓட்டுநர்கள் எவ்வாறு வீதிகளில் தாறுமாறாக வாகனத்தை செலுத்துவார்கள் என்று. அந்த முயற்சி கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, சரியா? அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர் அதை பிரபலமாக்கினதுக்கும் சரியான நடவடிக்கை தான். ஆனால் அவரை சொல்லுகிறார் ஜனாதிபதியே, தன்னால் மாத்திரமோ அரசு அதிகாரிகள் மாத்திரமோ இது சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போலீஸ் அதிகாரிகள் மாத்திரமோ இதனை பூர்ணமாக செயல்படுத்த முடியாது. மக்களும் அதை அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து, சரியா, சூழல் மாசுபடாமல் ரோட்டில் வீதிகளில் குப்பைகள் போடாமல் அல்லது வாகனங்களில் பழைய வாகனங்களை வைத்து சூழலை மாசுபடுத்தாமல் அவ்வாறான இதுகளில் நாமும் பிரஜைகள் என்ற முறையில் ஒவ்வொருத்தரும் தங்கள் பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்ய வேண்டும். அகெயின் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் போல பிரச்சனைகள் தான் 60ஆம் ஆண்டு இருந்தது. அவர் படிப்படியாகத்தான் அதுகளை மாற்றி இப்போ வீதியில் துப்புனால் வெத்திலை சப்பி போட்டு துப்புனால் ஃபைன் பண்ணுவார்கள், அல்லது சுவிங்கம் சப்பி போட்டு வீதியோரத்தில் தரமறியாக போட்டுட்டு போனால் ஃபைன் பண்ணுவார்கள், வீதிகளில் புகைக்க முடியாது, இவ்வாறான சில இதுகள். இப்பொழுது சிங்கப்பூர் நகரம் ஒரு உலகிலேயே ஒரு முன்மாதிரியான நகரமாக இருக்கின்றது. ஆனால் அது பாருங்கள், 60ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சி. அங்கு அதிர்ஷ்டவசமாக ஒரே ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தபடியால் எதிர்கட்சியில் 2 பெரிதாக இருக்கவில்லை. இன்று கூடி இருந்தாலும் பேரளவில் அவ்வளவு பலவீனமானவர்கள். ஆகவே ஒரே கட்சி ஆட்சி செய்தபடியால் அந்த தொடர்ச்சியாக அந்த கொள்கைகளை 60-70 வருஷமாக செய்தபடியால் அது ஒரு உலகிலேயே ஒரு முன்மாதிரியான நகரமாக இருக்கிறது. ஒழுக்கமாக வாகனங்கள் செலுத்தினால் நடை பாதசாரிகள் எமது நாட்டை போல கண்ட இடத்திலும் ஒரு வீதியை கடக்க மாட்டார்கள், வீதி கடவைகளில் மாத்திரம்தான் செய்வார்கள். அப்படின்னு ஒரு ஒழுக்கமான சமூகத்தை ஏற்படுத்துவதற்கு எவ்வளவோ வருடங்கள் சசாப்தங்கள் தேவை, இரவோடு இரவாகமாக. அதுவும் ஆனால் முயற்சி எப்பொழுதோ அது மேற்கொள்ள வேண்டும், யாராவது மேற்கொள்ள வேண்டும். அந்த ரீதியில் அவர் ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் அதுக்கு முழு சமூகமும் இலங்கை மக்களும் ஒத்துழைக்கணும், அதிகாரிகளுடன் சேர்ந்து இருந்து பார்ப்போம் அவ்வளவு தூரத்துக்கு நடைமுறையில் இலங்கை பிரஜைகளை ஒரு டிசிப்ளின் ஆன ஒழுக்கமான ஒரு சமூகமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஏற்படுத்துகிறது என்று. சிறந்ததொரு கலந்துரையாடலில் இணைந்திருந்தோம். இவ்வளவு வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து எங்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு வாக்குறுதி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.